ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறது தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு கிராஜுவேட் அதாவது முதல் பட்டதாரி சான்றிதழ்னு சொல்லுவாங்க. இப்போது ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் குடும்பத்தில் இது வரைக்கும் யாருமே டிகிரி படிக்காத முதலாக நீங்கள் தான் டிகிரி படிக்க போகிறீங்கன்னா நீங்கள் இந்த ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டுக்கு தாராளமாக ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். இதன் மூலமாக ஹையர் எஜுகேஷனுக்கு உங்களுக்கான ஸ்காலர்ஷிப் வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஹையர் எஜுகேஷன் படிப்பதற்கான கட்டண சலுகை வந்து வழங்குறாங்க. இந்த மாதிரி ஒரு சில சலுகை கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இருக்க போகுது. ஓகே, ஃபஸ்ட்டு கிராஜுவேட்லேயே 2 டைப் இருக்குது. முதல்ல வந்து முதல் பட்டதாரி சர்டிஃபிகேட், இன்னொன்று முதல் தலைமுறை பட்டதாரி சர்டிஃபிகேட். முதல் பட்டதாரி சர்டிஃபிகேட்னா உங்களுக்கு அந்த ஸ்காலர்ஷிப், ஃபீஸ் கன்செஷன் அந்த மாதிரி இதுக்கு யூஸ் ஆகும். முதல் தலைமுறை பட்டதாரி சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் 2023 தமிழக அரசு புதுசாக ஒரு அரசாணை வந்து வெளியிட்டு முதல் தலைமுறை பட்டதாரி சர்டிஃபிகேட் வழங்கலான்னு நம்பி அரசாணை வந்து வெளியிட்டிருந்தாங்க. இப்போ இந்த முதல் தலைமுறை பட்டதாரியை பொறுத்த வரைக்கும் வேலை வாய்ப்பில் முன்னுரிமை பெறுவதற்கான ஒரு சர்டிஃபிகேட்டாக தமிழக அரசு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுக்கான அரசாணையை 2023 வெளியிட்டிருந்தாங்க. அது குறித்து ஃபுல் இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் வீடியோ வந்து போட்டிருக்கோம். அந்த சர்டிஃபிகேட் யாருக்கு வாங்கலாம், யாருக்கு வந்து கொடுக்கலாம், அதை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துறேன். அந்த வீடியோ பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. முதல் தலைமுறை பட்டதாரி சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் வேலைவாய்ப்பில் முன்னுரிமை வழங்குவதற்காக தமிழக அரசு அந்த சர்டிஃபிகேட் வழங்குறாங்க. அதுக்கு தான் அந்த சர்டிஃபிகேட் யூஸ் ஆக போகுது. பட் இருந்தாலும் அந்த சர்டிஃபிகேட் எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸை இன்னும் வந்து எனபிள் பண்ணாமல் இருக்காங்க. ஒன்ஸு ஆன்லைன் மூலமாக எனபிள் பண்ணானா கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன் எப்படி ஆன்லைன் மூலமாக முதல் தலைமுறை பட்டதாரி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறதுன்னு. அதை பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. பட் இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட 2023 6வது மாதம் ரிலீஸ் பண்ணாங்க அரசாணை. இன்னமும் வந்து ஆன்லைன் அது குறித்த அப்டேட் வரல. ஆன்லைனில் அப்ளை பண்ணதுக்கான ஆப்ஷன்ஸும் வந்து மாற்றாமல் இருக்காங்க. பட் கண்டிப்பாக வரும் பட்சத்தில் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ முதல் தலைமுறை பட்டதாரி வந்து வேலைவாய்ப்புக்கான முன்னுரிமைக்கான சர்டிஃபிகேட் அதை அப்படியே ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது முதல் பட்டதாரி சர்டிஃபிகேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சர்டிஃபிகேட் யார் எடுக்கலாம், யாருக்கு யூஸ் ஆக போகுதுன்னா, இப்போ நீங்கள் 12th வந்து படித்து முடிச்சுட்ருப்பீங்க. அதுக்கடுத்து காலேஜ் ஜாயின் பண்ண போகிறீங்கன்னா இந்த முதல் பட்டதாரி சர்டிஃபிகேட் உங்கள் கிட்டே இருந்துச்சுன்னா நீங்கள் ஏதாச்சும் ஒரு காலேஜோ யூனிவர்சிட்டிக்கோ கவுன்சிலிங் மூலமாக போடும் பட்சத்தில் உங்களுக்கு கட்டண சலுகை வந்து வழங்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் மெடிக்கல் ஃபீல்ட் லெவலில் படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு 1.5 லட்சம் வரைக்கும் கட்டண சலுகை பர் இயருக்கு வந்து வழங்குறாங்க. இன்ஜினியரிங்னா உங்களுக்கு 50,000 வரைக்கும் கட்டண சலுகை கொடுக்குறாங்க. லா டிகிரி இந்த மாதிரி ஹையர் ப்ரொஃபஷனல் கோர்சஸ்க்கு எல்லாமே உங்களுக்கு கட்டண சலுகை வந்து வழங்குறாங்க. அதுக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் இருந்தால் டிகிரி வரைக்கும் உங்களுக்கான ஸ்காலர்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதுதான் வந்து முதல் பட்டதாரி சர்டிஃபிகேட்னு சொல்லுவாங்க. முதல் பட்டதாரி வேறு, முதல் தலைமுறை பட்டதாரி வேறு. கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. இப்போ நம்ம முழுக்க பார்க்க போகிறது முதல் பட்டதாரி சர்டிஃபிகேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா அதுதான் பெரிய நடைமுறையில் இருக்க ஒன்று. ஓகே, இப்போ இந்த முதல் பட்டதாரி சர்டிஃபிகேட்டுக்கு யார் அப்ளை பண்ணலாம்னா, உங்கள் குடும்பத்தில் உங்கள் தாத்தா பாட்டி அம்மா அப்பா யாருமே டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்காங்கன்னா தாராளமாக நீங்கள் இந்த ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்கள் வீட்டில் வந்து என் தாத்தா பாட்டியோ அல்லது அம்மா அப்பாவோ ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வாங்கிட்டாங்கன்னா உங்களால் இந்த சர்டிஃபிகேட்டுக்கு அப்ளை பண்ண முடியாது. இந்த ஃபீஸ் கன்செஷன் எதையுமே உங்களுக்கு வந்து கிடைக்காது. ஓகே, ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் வந்து பார்த்தா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்செல்லாம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ உங்கள் அண்ணன் வந்து பார்த்தா ஃபுல்லாக டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டாரு. பட் சர்டிஃபிகேட் வாங்காமல் இருக்காருனாலும் உங்களால் இந்த சர்டிஃபிகேட் வாங்க முடியாது. ஏன்னா ஒன்ஸ் அவர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டாருனாவே உங்களுக்கு இந்த சர்டிஃபிகேட் கிடைக்காது. ஏன்னா அவர் தான் முதல்ல கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. அவருக்கு தான் இந்த சர்டிஃபிகேட் வந்து கிடைக்க போகுது. ஓகே, ஒருவேளை உங்கள் அண்ணன் வந்து பார்த்தா இப்போ வந்து 3rd இயர் வந்து படிச்சுட்டு இருக்காரு. பட் அவர் வந்து ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வாங்காமல் இருக்காரு. இப்போ தான் நீங்கள் காலேஜ் படிக்க போனால் நீங்கள் இந்த சர்டிஃபிகேட் தாராளமாக வாங்கலாம். ஏன்னா அவர் வந்து இன்னும் கம்ப்ளீட் பண்ணலை. அது மட்டும் இல்லாமல் அவர் சர்டிஃபிகேட்டும் வாங்காமல் இருக்காரு. அதன் காரணமாக நீங்கள் தாராளமாக இந்த சர்டிஃபிகேட் வந்து வாங்கிக்கலாம். ஓகே, இன்ஃபர்மேஷன்னா அவர் வந்து உங்கள் குடும்பத்தில் யாருமே வந்து ஃபுல்லாக டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்க கூடாது. இதுக்கு மேலே அந்த சர்டிஃபிகேட் வாங்கியிருக்க கூடாது. அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த சர்டிஃபிகேட் வாங்க முடியும். ஒருவேளை அவங்க வந்து டிகிரி கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டாங்க அல்லது சர்டிஃபிகேட் வாங்கிட்டாங்கன்னா உங்களால் இந்த சர்டிஃபிகேட்க்கு அப்ளை பண்ண முடியாது. இதான் பேசிக் இன்ஃபர்மேஷன். ஒருவேளை ஒரே சமயத்தில் 2 பேருமே டிகிரி படிக்கிறாங்கன்னா யார் அதிகபட்ச ஏஜ் லிமிட் இருக்குது பாருங்கள், ஏஜ் லிமிட்டை பொறுத்து அவங்களுக்கு தான் சர்டிஃபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க.
ஸோ இதுதான் பேசிக்காக இந்த சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கான இன்ஃபர்மேஷன். ஏன்னா இப்போ வந்து பார்த்தா 12th வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க, எக்ஸாமில் முடிச்சு வந்து கம்ப்ளீட் பண்ணவங்க அடுத்த கட்டமாக உங்களுக்கான அந்த காலேஜுக்கான ஃபீஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் தான் வாங்க பார்ப்பீங்க. அதுக்கு நீங்கள் அப்ளை வந்து பண்ணுற மாதிரிக்கு முக்கியமான இன்ஃபர்மேஷன். அதாவது கடந்த 2 வருஷமாக வந்து பார்த்தா நீங்கள் இப்போ 12th வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஏதாச்சும் ஒரு காலேஜில் அட்மிஷன் போட்டதுக்கான ரிசிப்ட் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த சர்டிஃபிகேட் வழங்குறாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அந்த ஃபஸ்ட் இயர் காலேஜில் ஜாயின் பண்ணதுக்கான ஒரு அட்மிஷன் போட்டதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மோ அல்லது காலேஜ் ஜாயின் பண்ணதுக்கான ஏதாச்சும் ஒரு ப்ரூஃபோ இருந்தால் மட்டும்தான் அப்ரூவல் கொடுக்குறாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதை நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட் கிரேட் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ண பாருங்கள். ஸோ இதான் உங்களுக்கான மொத்த இன்ஃபர்மேஷன். ஒன்ஸ் இந்த சர்டிஃபிகேட் நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த சர்டிஃபிகேட் வந்து சம்மந்தப்பட்ட ஃபஸ்ட்டு விஓ கிட்ட போகும், அதுக்கப்புறம் ஆர்ஐ கிட்ட போகும், அதுக்கப்புறம் தான் டெப்டி தாசர், அதுக்கப்புறம் தாசர் 4 பேர்கிட்ட போயிட்டு அப்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான சர்டிஃபிகேட் வந்து பார்த்தா ஜென்ரேட் ஆகிடும். ஓகே, ஸோ இதான் பேசிக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ இப்போ நம்ம இந்த சர்டிஃபிகேட் எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணி எந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும் அதை பற்றி இப்போ நம்ம ஒன்மையான வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்டை பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். tnesevai.tngorment.in இதான் வந்து பார்த்தா அஃபிஷியல் வெப்சைட். இல்லை 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு துறை உள்நுழைவு, அஃபிஷியல் ஐடி வச்சுருக்காங்க, அதுக்கான ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணி அப்ளை பண்ணுவாங்க. செகண்டாக இருக்குது பாருங்கள் பயனாளர் உள்நுழைவு, பொதுமக்களாகிய நம்மளே பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸை தமிழக அரசு கொடுத்துருக்காங்க. ஸோ செகண்டாக இருக்க பயனாளர் உள்நுழைவு அந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் இசேவைக்கான யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்கவங்க நீங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் அக்கௌண்ட்டே இல்லாதவங்க கீழே இருக்குது பாருங்கள் நியூ யூசர் சைன் அப் இயர் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி புதுசாக அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இதில் வந்து பார்த்தா பேசிக் ஸ்டெப் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு நேம் கேட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் உங்கள் டிஸ்ட்ரிக்ட் நேம் என்ன, அதுக்கப்புறம் தாலுக் நேம் என்ன, அதெல்லாம் ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க, மெயில் ஐடி கேட்டிருக்காங்க, ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க. 3மே கண்டிப்பாக கரெக்டாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோம். அதுக்கடுத்து லாகின் ஐடி கேட்டிருக்காங்க, பிடிச்ச லாகின் ஐடி க்ரியேட் பண்ணிக்கோங்க. நம்பர்ஸ் லெட்டர் இருக்கா மாரி லாகின் ஐடி க்ரியேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்டு கேட்டிருக்காங்க, இல்லை போய்ட்டு பிடிச்ச பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டுக்கான பாலிசி பக்கத்தில் க்ரீன் கலரில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, க்ரியேட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டில் போயிட்டு திரும்ப நீங்கள் அதே பாஸ்வேர்டு வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் கேப்சா கொடுத்துருக்காங்க, அந்த கேப்சா கூட என்ட்ரு பண்ணிட்டு சைன் அப் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் ஆகிருக்கு. ஓடிபி என்ட்ரு பண்ணி சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிட்டு உங்களுக்கான லாகின் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ ஒன்ஸ் நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் லாகின் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு நீங்கள் க்ரியேட் பண்ண லாகின் ஐடி அதான் உங்களுக்கான யூசர் நேம், அதை என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் க்ரியேட் பண்ண பாஸ்வேர்டு கொடுத்துட்டு கேப்சா கொடுத்துட்டு லாகின் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் ஒரு டேஷ்போர்டு உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, இதில் நிறைய சர்வீசஸ் கொடுத்துருக்காங்க. செகண்டாக இருக்குது பாருங்கள் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அப்படியே கீழே வந்தீங்கன்னா ரெவென்யூ 104 ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்னு இருக்குது பாருங்கள். இந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். இந்த மாதிரி தான் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. செக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் அப்ளை பண்ணுற பேஜுக்குள்ளே வந்தாச்சு. இப்போ நீங்கள் கேன் நம்பர் வந்து பார்த்தா க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி கேன் நம்பர் இருக்கவங்க ஜஸ்ட் உங்களுக்கான ஆதார் நம்பர் இருக்குது பாருங்கள், உங்கள் ஆதார் நம்பரை மட்டுமே நீங்கள் கொடுத்து சர்ச் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான கேன் நம்பர் டீட்டெயில்ஸ் வந்து ஷோ ஆகிடும். ஒருவேளை ஆதார் நம்பரை கொடுத்து எந்த இன்ஃபர்மேஷன்ஸுமே காமிக்கலாம் கேன் நம்பர் இல்லைன்னு அர்த்தம். மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரெஜிஸ்டர் கேன் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி புதுசாக கேன் நம்பரை க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ண பாருங்கள். கேன் நம்பர் எப்படி க்ரியேட் பண்ணது நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம், அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன். அந்த வீடியோ பார்த்து கேன் நம்பர் க்ரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஓகே, ஸோ கேன் நம்பர் இருக்கவங்க ஆதார் கார்டு நம்பரை கொடுத்து சர்ச் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் உங்களுக்கான கேன் இன்ஃபர்மேஷன் ஓப்பன் ஆகும். அந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணதுக்கப்புறம் அகைன் உங்களுக்கான ஆதார் கார்டு நம்பர் கேட்டிருக்காங்க, உங்களுடைய ஆதார் கார்டு நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அப்ளிகேண்ட் டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க, கேன் நம்பரில் இருக்க மாரி உங்களுக்கான டேட் ஆஃப் பர்த் நீங்கள் கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ ஆதார் நம்பர் அப்ளிகேண்ட் நம்பரை கொடுத்துட்டு ஜென்ரேட் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் கேன் நம்பரில் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து சென்ட் ஆகிட்ருக்கும். அந்த ஓடிபியை அப்படியே பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஓடிபி நீங்கள் டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கன்ஃபார்ம் ஓடிபி கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஓடிபி வந்து பார்த்தா வெரிஃபை ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் அப்ளை பண்ணுற பேஜுக்குள்ளே வந்தாச்சு. ஓகே, இதில் முதல்ல கிராஜுவேஷனுக்கான டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள். இஃப் எனி அதர் பர்சன் பர்சூவிங் கம்ப்ளீட்டான்னு கேட்டிருக்காங்க. உங்கள் ஃபேமிலி முழுக்க யாராச்சும் வந்து டிகிரி வந்து பார்த்தா படிச்சுட்டு இருக்காங்க அல்லது கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்கன்னா எஸ் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை யாரையுமே வந்து கம்ப்ளீட் பண்ணல டிகிரி வந்து படிச்சுட்டு இல்லைன்றவங்க நோ அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து டிக் பண்ணிக்கோங்க.
அதுக்கடுத்து இஃப் எனி அப்ளிகேண்ட் சிப்ளிங் இஸ் பர்சூவிங் ட்ராப் அவுட்னு கேட்டிருக்காங்க. உங்களுடைய சிப்ளிங்ஸ் இருக்காங்க பாருங்க, அக்கா தங்கச்சி தம்பி அந்த மாதிரி யாராச்சும் வந்து இப்போ டிகிரி வந்து படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு எஸ் கொடுங்க. அல்லது ட்ராப் அவுட் ஆகிட்டாலும் எஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை யாருமே வந்து டிகிரி படிச்சுட்டே இல்லை, இது வரைக்கும் யாரும் ட்ராப் அவுட்டும் ஆகலாம், நீங்கள் சிம்பிளாக நோ அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த கொஸ்டின்ஸை படித்து பார்த்து அதுக்கான ஆன்சர்ஸை மட்டும் நீங்கள் பண்ணுங்கள். ஓகே, அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தால் எல்லா இன்ஃபர்மேஷனுமே கேன் நம்பர்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும், எதுவுமே நீங்கள் ஃபில் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ அப்படியே கீழே வந்தால் உங்களுக்கான குடும்ப உறுப்பினர்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபேமிலி இன்ஃபர்மேஷன் மொத்தமாக நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். யார் யார் நேம்லாம் நீங்கள் ஃபஸ்ட் கிராஜுவேட்டில் ஆட் பண்ணுற மாதிரி இருக்குன்னா, உங்கள் ஃபாதரோடைய அப்பா அம்மா இருக்காங்க பாருங்க, தாத்தா பாட்டி நேம் கண்டிப்பாக ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதேமாரி உங்களுடைய அம்மாவோட அப்பா அம்மா பேரும் கண்டிப்பாக நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து அவங்க நேம்லாம் ஆட் பண்ண மாட்டீங்க, 100% அவங்க நேமை கண்டிப்பாக ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்கள் அப்பா பேர் ஆட் பண்ணுங்கள், உங்கள் அம்மா பேர் ஆட் பண்ணுங்கள். அதேமாரி உங்கள் அப்பாவோடைய அப்பா அம்மா பேர், அதேமாரி அம்மாவோடைய அப்பா அம்மா பேரை கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பிரதர் சிஸ்டருக்கான அவங்க நேம் ஆட் பண்ணுங்கள், உங்கள் நேம் இதில் ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு யார் பேர் கூடனா உங்களுடைய அப்பாவோட அப்பா பேர் இருக்காங்க பாருங்கள், தாத்தா பேர் என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிட்டு உங்கள் தாத்தாவோட வயது என்ன ஏஜ், அவர் இறந்ததுதான் சரி, அந்த இறந்த வரைக்குமான ஏஜை கண்டிப்பாக நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அவர் வயது என்னன்றத தெளிவாக கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் குவாலிஃபிகேஷன்ஸ் கேட்டிருக்காங்க. அவங்க வந்து பார்த்தா என்ன படித்து முடிச்சிருந்தாங்க. ஸோ எல்லா ஆப்ஷன்ஸும் சோகம். ஸோ 10க்குள்ளையா, இல்லை வந்து பார்த்தா 10th கீழேயா 12th கீழேன்னு கேட்டிருப்பாங்க. அல்லது டிப்ளமோவா, டிகிரி வந்து பார்த்தா கம்ப்ளீட் பண்ணிட்டாங்களா, போஸ்ட் கிராஜுவேட்டா, இல்லை அவர் வந்து பார்த்தா படிக்கவே இல்லைன்னா நீங்கள் நான் லிட்ரேட் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா படிக்கலன்னு அர்த்தம். ஸோ அந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் அவர் உங்களுக்கு எந்த ரிலேஷன்ஷிப் வேணும். ஸோ தாத்தானா ஃபாதர்ஸ் ஃபாதர், ஸோ தந்தையின் தந்தை அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ ரிலேஷன்லாம் கரெக்டாக கொடுங்க, மிஸ்டேக் இல்லாத. அதுக்கப்புறம் உயிரோடு இருக்கான்னு கேட்டிருக்காங்க. ஸோ உயிரோடு இருக்காருனா எஸ் கொடுத்துக்கோங்க, உயிரோடு இல்லைனா நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து டிக் பண்ணிட்டு ஆட் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி தாத்தா பேர் ஆட் பண்ணதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூவாக பாட்டி பேர் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய அப்பாவோட அம்மா பேர் என்ன அப்படின்றத நீங்கள் வந்து ஸோ இங்கிலீஷில் கரெக்டாக கொடுத்துட்டு அவங்க ஏஜ் என்னன்றதை ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்க ஏஜ் என்ன, அதேமாரி அவங்க வந்து என்ன படிச்சுட்டு முடித்தாங்க அப்படின்றத நீங்கள் வந்து ஃபில் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் என்னன்றதை ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் ஃபாதர்ஸ் மதர் அப்படின்றத நம்ம வந்து ஃபில் பண்ணலாம், தந்தையின் தாயின் ஃபில் பண்ணிக்கோங்க. அதேமாரி அவங்க உயிரோடு இருக்காங்க என்னத்தை ஃபில் பண்ணிட்டு ஆட் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, கொடுத்ததுக்கப்புறம் அடுத்த கட்டமாக உங்களுடைய அம்மாவோட அப்பா பேர் ஆட் பண்ண பாருங்கள், இன்னொரு தாத்தா பாட்டி பேர் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அம்மாவோடைய அப்பா பேர் என்ன ஃபில் பண்ணிட்டு அவங்களுடைய ஏஜ் என்ன அப்படின்றத கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன வந்து படிச்சிருக்காங்க, கல்வி தேதியை மென்ஷன் பண்ணிவிட்டு அவங்களுக்கான உறவு பொறுத்த வரைக்கும் மதர்ஸ் ஃபாதர்னு இருக்கும், தாயின் தந்தை, அந்த ஆப்ஷன் செட் பண்ணிட்டு உயிரோடு இருக்காங்க ஃபில் பண்ணிட்டு ஆட் கொடுத்துக்கோங்க. சேம் அதேமாரி பாட்டி பேர், அம்மாவோடைய அம்மா இருக்காங்க பாருங்கள், அவங்களுடைய பேரை என்ட்ரு பண்ணிட்டு அதேமாதிரி தான் அவங்களுக்கு என்ன ஏஜ் இருக்குது, அவங்க என்ன கல்வி தகுதி முடிச்சிருக்காங்க, அவங்க ரிலேஷன்ஷிப் வந்து பார்த்தா மதர்ஸ் மதர் அப்படின்றத நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ ரிலேஷன்ஸ் கண்டிப்பாக ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கொடுத்துட்டு நீங்கள் ஆட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஆட் ஆகிடும். ஓகே, அதுக்கடுத்தமாக அவங்க ஃபாதர் நேம் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதான் அவர் தான் வருவார். ஸோ ஃபாதருக்கு வந்து என்ன வயசாகுது, அவங்க என்ன படிச்சிருக்காங்க. ஃபாதர் கண்டிப்பாக 5th படித்தாலும் 5th கொடுங்க, என்ன படிச்சிருந்தாலும் சரி அதுக்கான கல்வி தேதி கொடுத்து உறவு ஃபாதர்ஸ் கொடுத்துக்கோங்க. உயிரோடு இருக்காங்க நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மதர் நேம் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மதர் நேம் கொடுத்துட்டு அவங்க என்ன ஏஜ் என்ன வயசாகுது, அதேமாரி அவங்க என்ன படிச்சிருக்காங்கன்னு ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கான உறவு முறையை பொறுத்த வரைக்கும் மதர்ஸ் அப்படின்றத செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு அவங்க உயிரோடு இருக்காங்களா இல்லையா அப்படின்றத நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபில் பண்ணிட்டு ஆட் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தா அண்ணன் இருக்காங்க, அக்கா இருக்காங்க, யார் ஃபஸ்ட்டோ அவங்க நேமை நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அக்கா இருக்காங்கன்னா உங்கள் அக்கா நேமை ஆட் பண்ணிக்கோங்க, அண்ணன் இருக்காருன்னா அண்ணன் நேமை ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆட் பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து என்ன வயசு ஆகுது அப்படின்றத நீங்கள் வந்து கரெக்டாக கால்குலேட் பண்ணிக்கோங்க. இப்போ அவங்க வந்து என்ன படிக்கிறாங்க, இப்போதைக்கு அவங்க வந்து பார்த்தா டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ண முடியாது, நீங்கள் உங்களுக்கு எலிஜிபிள் கிடையாது. ஒருவேளை அவங்க இப்போதைக்கு வந்து படிச்சுட்டு இருக்காங்கன்னா பர்சூவிங் டிகிரி அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. படிச்சுட்டு இருக்கான்னு அர்த்தம். ஸோ பர்சூவிங் டிகிரி கொடுத்துக்கோங்க, என்ன படிச்சிருந்தாலும் சரி அதை கொடுத்துக்கோங்க. ஓகே, அவங்க உங்களுக்கு எந்த ரிலேஷன்ஷிப் வேணும், அண்ணன்னா அண்ணன் கொடுங்க. ஸோ உங்களுக்கு தம்பி அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்போ அதை நீங்கள் வந்து கொடுக்குற மாரி இருக்கும். ஸோ இதுலேருந்து பார்த்தா மூத்த அண்ணன் மூத்த சகோதரி அப்படின்னு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்தமாரி அதுக்கான ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவங்க வந்து பார்த்தா உயிரோடு இருக்காங்களா இல்லையா அப்படின்றத நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். உயிரோடு இருக்கானா ஆம் கொடுத்துக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் இல்லைன்றதை செட் பண்ணிட்டு ஆட் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, ஆட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தா தம்பி இருக்காங்க, அண்ணன் இருக்காங்க. ஸோ எத்தனை பேர் இருந்தாலும் சரி எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே கண்டிப்பாக நீங்கள் ஆட் பண்ணுற மாரி இருக்கும். உங்களுக்கு எத்தனை அண்ணன் இருந்தாலும் சரி எத்தனை தம்பி இருந்தாலும் சரி ஆட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்கள் சித்தப்பா பசங்களை ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. உங்கள் சொந்த தம்பி சொந்த அண்ணன்லாம் இருக்காங்கன்னா கரெக்டாக நீங்கள் வந்து கொடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஆட் கொடுத்துக்கோங்க. ஸோ எல்லாமே கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணன்னு பார்த்துக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க ஒன்ஸு. ஸோ எல்லார் பேருமே கண்டிப்பாக
கண்டிப்பாக ஃபாதருடைய அப்பா அவங்களுடைய தாத்தா பாட்டி பேரெலாம் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் நேம் இதில் ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஆட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸும் இதில் வந்து இல்லை. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் எல்லாமே ஆட் பண்ணதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பற்றி நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கோர்ஸ் கம்ப்ளீட்டட் கேட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் என்ன முடிச்சிருக்கீங்க? ஸோ ஃபீஸ் கல்விக்கு நீங்கள் 12th முடிச்சிருப்பீங்க, ஹையர் செகண்டரி அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இயர் ஆஃப் பாசிங் கேட்டிருக்காங்க. நீங்கள் எந்த இயரில் நீங்கள் ஹையர் செகண்டரி முடிச்சிங்கன்னு எந்த இயரில் 12th முடிச்சிங்களோ அதுக்கான இயரை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ கரெக்டாக நீங்கள் என்ன 12th 12th ஃபில் பண்ணிக்கோங்க. டிப்ளமோ முடிச்சவங்க டிப்ளமோ வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போதைக்கு 12th வந்து கொடுத்துக்கிறேன். ஓகே, கொடுத்த இயர் ஆஃப் பாசிங் வந்து 2023 24 நீங்கள் எப்போ 12th முடிச்சிங்களோ அதுக்கான இயர் ஆஃப் பாசிங் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் கரண்ட் கோர்ஸ் கேட்டிருக்காங்க. கரண்ட்டாக நீங்கள் என்ன முடிச்சிருக்கீங்க? டிப்ளமோனா டிப்ளமோ கொடுங்க, கிராஜுவேட்னா கிராஜுவேட் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. கரண்ட்டாக படிக்கிற கோர்ஸ் கிராஜுவேஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அகாடமிக் இயர் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஷோ ஆகிடும். ஓகே, அதுக்கப்புறம் இன்ஸ்டியூட் நேம் கேட்டிருக்காங்க. நீங்கள் கிராஜுவேட்னா இப்போ நீங்கள் கிராஜுவேட் வந்து எங்கே படிக்க போகிறீங்க, எங்கே படிச்சுட்டு இருக்கீங்கன்றதை கண்டிப்பாக ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா நீங்கள் 12th முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அட்மிஷன் போட்டிருப்பீங்க, அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த அட்மிஷனில் எந்த காலேஜ் நேம் மென்ஷன் பண்ணியிருக்கீங்க, எந்த யூனிவர்சிட்டி நேம் மென்ஷன் பண்ணியிருக்கோ அதை நீங்கள் கொடுத்தா போதுமானது. ஒன்று காலேஜ் நேம் கொடுங்க அல்லது யூனிவர்சிட்டி நேமை நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. சேம் அதேமாரி தமிழில் கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்கள் இங்கிலீஷை டைப் பண்ணிட்டு ஸ்பேஸோ டேபோ எடுத்துனா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து பார்த்தா தமிழில் வந்து கன்வெர்ட் ஆகிடும். முக்கியமான இன்ஃபர்மேஷன், நான் இப்போதைக்கு ஒரு காலேஜ் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு எனக்கு சர்டிஃபிகேட் வந்துச்சுன்னா அதே காலேஜ் தான் சேரணுமானா அப்படி கிடையாதுங்க. ஜஸ்ட் நீங்கள் வந்து பார்த்தா காலேஜ் நேம் மென்ஷன் பண்ண போகிறீங்க, அந்த காலேஜ் தான் சேரணுன்ற அவசியம் வந்து இருக்காது. அந்த காலேஜுக்குள்ள எதுவுமே வந்து போய் சேராது. ஸோ நீங்கள் அந்த எந்த காலேஜ் கொடுத்து சர்டிஃபிகேட் நீங்கள் தாளமாக வாங்கி வச்சுக்கோங்க. வேறு காலேஜ் ஜாயின் பண்ண இந்த சர்டிஃபிகேட் உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். அதில் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. ஓகே, அதேமாதிரி இன்ஸ்டியூட் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. அட்ரஸை ஃபில் பண்ணிட்டு சப்மிட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுற பேஜுக்குள்ள வந்தாச்சு. ஓகே, ஸோ டாக்குமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபோட்டோ மட்டும் 50 KB, இது எல்லாமே 200 KBக்குள்ளே இருக்கணும். ஸோ ஃபோட்டோ கொடுத்துட்டு ஆட் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்து ஃபோட்டோவை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஆடு கொடுத்து அப்லோட் கொடுத்தா ஃபோட்டோ அப்லோட் ஆகிடும். ஓகே, எனி அட்ரஸ் ப்ரூஃபில் போயிட்டு உங்களுக்கான ஆதார் கார்டை நீங்கள் அப்லோட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எனி அட்ரஸ் ப்ரூஃபில் கம்பல்சரி ஆதார் கார்டு அப்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அப்ளிகேண்ட் டிசின்னு இருக்குது பாருங்கள். இதில் போயிட்டு நீங்கள் 12th முடிச்சதுக்கான டிசியை கம்பல்சரி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். டிகிரி படிச்சுட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கான போனோஃபைடை காலேஜில் வாங்கி அப்லோட் பண்ண பாருங்கள். ஸோ நீங்கள் அப்ளிகேண்ட் ட்ரான்ஸ்ஃபர் டெலிவரி டிசி அப்லோட் பண்ணிட்டு திரும்ப நீங்கள் அப்ளிகேஷன் டிசியில் மென்ஷன் பண்ணி 12th மார்க் ஷீட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்லோட் பண்ணிட்டு திரும்ப நீங்கள் அப்ளிகேண்ட் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து காலேஜ் ஜாயின் பண்ணுறதுக்கு அட்மிஷன் போட்டிருப்பீங்க, அப்ளிகேஷன் ஃபார்ம் வச்சுருப்பீங்க, ஆன்லைன் அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்க. அந்த மாதிரி அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை கண்டிப்பாக நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் ஒரே பிடிஎஃபாக எல்லா டாக்குமெண்ட்ஸையும் மெர்ஜ் பண்ணி அப்ளிகேஷன் டிசியில் கொடுக்க பாருங்கள். ஓகே, அதுக்கடுத்து உங்களுடைய பிரதர் சிஸ்டர் வந்து பார்த்தா படிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கான போனஃபைட் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் பிரதரோ சிஸ்டரோ என்ன படிச்சிருக்காங்க, இப்போ என்ன கரண்ட்டாக படிச்சுட்டு இருக்காங்களோ அந்த ஸ்கூலில் போயிட்டு போனஃபைட் வாங்கி அட்டாச் பண்ண பாருங்கள். காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்கன்னா காலேஜில் போயிட்டு போனஃபைட் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ கம்பல்சரி 100% நீங்கள் போனஃபைட் வாங்கி அட்டாச் பண்ண பாருங்கள். ஸோ உங்களுக்கான டாக்குமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்கள் டிசி 12th மார்க் ஷீட் நீங்கள் அப்ளிகேஷன் டிகிரிக்கான போட்ட அப்ளிகேஷன் நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். இது வந்து அப்ளிகேண்ட் ஆகிய உங்களுக்கான டாக்குமெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் அட்டாச் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் ஃபாதருக்கான டிசி மதருக்கான டிசி கேட்டிருக்காங்க. ஒருவேளை உங்கள் மதர் ஃபாதர் வந்து படிச்சுட்டு இருக்கான்றமே நீங்கள் இன்ஃபர்மேஷன் என்ட்ரு பண்ணிட்டீங்க, அவங்க வந்து பார்த்தா 1வது படிச்சிருந்தாலும் சரி அவங்களுக்கான டிசியை கண்டிப்பாக நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். டிசி இல்லாதவங்க அஃபிடவிட் வாங்கி நீங்கள் டிசியை வந்து அப்லோட் பண்ண பாருங்கள். கம்பல்சரி 1வது படிச்சிருந்தாலும் நீங்கள் அதுக்கான டிசி அப்லோட் வந்து பண்ணி தான் ஆகணும். ஓகே, ஒருவேளை உங்கள் ஃபாதர் மதர் படிக்கலன்னு நீங்கள் மென்ஷன் பண்ணிட்டுனா இந்த இடத்துல ஃபாதர் மதருக்கான செல்ஃப் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கேட்பாங்க. அதை நம்ம எப்படி ஃபில் பண்ணலாம்னா கூகுளில் வந்து பார்த்தா நீங்கள் செல்ஃப் அப்ளிகேஷன் ஃபார்ம்னு போட்டாவே உங்களுக்குன்னு வந்து பார்த்தா தனியாக ஃபார்மேட் வந்து கொடுத்துருப்பாங்க, ஒரு செல்ஃப் அப்ளிகேஷன் ஃபார்ம். அந்த ஃபார்மேட்டில் போயிட்டு உங்களுடைய இன்ஃபர்மேஷன்ஸை ஃபில் பண்ணிவிட்டு உங்கள் ஃபாதர் மதர் கிட்ட நீங்கள் சைன் வந்து வாங்குற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம அந்த ஃபார்ம் பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ இதான் உங்களுக்கான உறுதிமொழி ஃபார்ம். இதில் கேட்டுக்கு இன்ஃபர்மேஷன்லாம் ஃபில் பண்ணிட்டு ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஃபாதர் நேம் வாங்கிக்கோங்க, அதுக்கப்புறம் மதர் கிட்ட வாங்கிட்டு ஸோ ஃபாதர் மதருக்கான செல்ஃப் அப்ளிகேஷன் அப்லோட் பண்ணாமல் இருக்கும். ஒருவேளை அவங்க வந்து படிக்காமல் இருக்காங்கன்னு நீங்கள் மென்ஷன் பண்ணிங்கன்னா அவங்களுக்கான செல்ஃப் அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த ஃபார்மேல் தான் நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து செல்ஃப் டிக்ளரேஷன் ஆஃப் அப்ளிகேண்ட் கேட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஃபேமிலி கார்டு கேட்டிருக்காங்க பாருங்கள். அதில் போய்ட்டு உங்கள் ரேஷன் கார்டு கண்டிப்பாக அப்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் செல்ஃப் அப்ளிகேஷன் அப்ளிகேஷனில் மேலே இருக்குது பாருங்கள் டவுன்லோட் செல்ஃப் அப்ளிகேஷன் ஃபார்ம்னு, அந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும் ஒரு ஃபார்ம் இந்த மாதிரி தான் உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். ஸோ இதில் போயிட்டு ஃபைனலாக உங்களுக்கான சைனை போட்டு அதையும் நீங்கள் அப்லோட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதான் உங்களுக்கான மொத்த டாக்குமெண்ட்ஸ். ஸோ இந்த எல்லா டாக்குமெண்ட்ஸுமே என்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்கோ எல்லா டாக்குமெண்ட்ஸுமே அப்லோட் பண்ணிக்கோங்க. டாக்குமெண்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் 1 2 3 ஆர்டர் வைஸ் என்ட்ரு பண்ணலாம். இல்லை ஃபோட்டோனா ஃபோட்டோன்னு கொடுங்க, ஆதார் கார்டுனா ஆதார் கார்டுமே டாக்குமெண்ட்
கவர்மெண்ட் நேம் கொடுத்துருக்கோ அது உங்கள் விஷஸ் தான். ஓகே, இப்போ நீங்கள் எல்லா டாக்குமெண்ட்ஸையும் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் மேக் பேமெண்ட் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் ₹60 பேமெண்ட் பண்ணுற மாதிரி அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் டிக் பண்ணிட்டு மேக் பேமெண்ட் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணினா உங்களுக்கான பேமெண்ட் மெத்தட் கொடுத்துருக்காங்க. ஏதாச்சும் ஒரு பேமெண்ட் மெத்தட் யூஸ் பண்ணி பேமெண்ட் வந்து பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தா ஸோ பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டு உங்களுக்கான ரிசிப்ட் வந்து இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஸோ ஒப்புகைச்சீட்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்துருக்காங்க, அதை வச்சு உங்களுக்கான ஸ்டேட்டஸ் செக் பண்ணி பார்த்தலாம், உங்களுக்கான சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ சர்டிஃபிகேட் பொறுத்திருக்கும் இந்த மாதிரி தான் உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். இதில் முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது உங்களுக்கான 2010 படி உங்களுக்கான கல்வி தகுதி கட்டண விலக்குக்கு சலுகைக்காக இந்த சர்டிஃபிகேட் நாங்கள் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கட்டண விலக்கு, ஸோ உங்களுக்கான எஜுகேஷனுக்கான ஃபீஸ் கன்செக்ஷனை மட்டும் இந்த சர்டிஃபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ணாங்க. அதுக்கு உங்களுக்கு இந்த சர்டிஃபிகேட் வந்து பார்த்தா யூஸ் ஆகும். ஓகே, ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஸ்டேட்டஸ் நீங்கள் செக் பண்ணி பார்த்துலாம். எப்படி ஆன்லைன் மூலமாக ஸ்டேட்டஸ் செக் பண்ணி எப்படி சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணுறது, இதுக்கான இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். அந்த வீடியோ பார்த்து உங்களுக்கான சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி தான் நீங்கள் முதல் பட்டதாரி சர்டிஃபிகேட்டுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் நம்ம பேசிக்காக வந்து பார்த்துடலாம். அதாவது நீங்கள் வந்து 12th முடிச்சுட்டு நீங்கள் டிகிரி வந்து படிக்க போகிறீங்கன்றவங்க கண்டிப்பாக விஓக்கு ஏற்ற மாதிரி சம்மந்தப்பட்ட விஓ வந்து பார்த்தா நீங்கள் அப்ளை பண்ணதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து வைக்க சொல்கிறாங்க. ஒரு சில விஓ வந்து வைக்க வேணாம்னு சொல்கிறாங்க. அது சம்மந்தப்பட்ட விஓ பொறுத்து ஒரு தாலுக்கு பொறுத்து அமைகிறது. ஏன்னா நீங்கள் 12th முடிச்சுட்டு எந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் இல்லாமல் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இல்லைனா ஒரு சில பேர் அட்மிஷன் ஃபார்ம்லாம் கேட்குறாங்க. நீ 12th முடிச்சுட்டு காலேஜ் அட்மிஷன் போட்டிருப்பீங்க, இல்லை கவுன்சிலிங்க்கு வந்து பார்த்தா அப்ளை பண்ணியிருப்பீங்க. அதுக்கான அப்ளிகேஷனை வச்சாச்சும் நீங்கள் அப்ளை பண்ண பாருங்கள். அப்போ தான் அப்ரூவல் கொடுப்பாங்க. உடனே நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி விஓ கன்சல்ட் பண்ணிட்டு கூட அப்ளை பண்ணுங்கள். ஓகே, அதுக்கு அடுத்த இன்ஃபர்மேஷன், நீங்கள் வந்து பார்த்தா டிகிரி வந்து ஃபஸ்ட் இயர் படிக்கிறீங்க, செகண்ட் இயர் படிக்கிறீங்க, தேர்ட் இயர் வரையும் நீங்கள் படிக்கலாம். சரி, நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் இயர் வந்து தேர்ட் இயர் படிக்கிற வரைக்கும் தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் டிகிரி கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா எப்படி அப்ளை பண்ணலாம்னா, ஸோ டிகிரி கம்ப்ளீட் பண்ணி முடிச்சவங்களுக்கு இது வரைக்கும் வந்து பார்த்தா அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் ஆன்லைனில் வந்து கிடையாது. ஒருவேளை உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நீங்கள் வந்து பார்த்தா ஆன்லைன் அப்ளிகேஷன் வரும். ஸோ அப்போ நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். அப்போ நீங்கள் முதல் தலைமுறை பட்டதாரி சர்டிஃபிகேட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இன்னும் அதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் எனபிள் வந்து பண்ணல. ஸோ இப்போதைக்கு ஃபீஸ் கன்செஷன் முதல் பட்டதாரி சர்டிஃபிகேட்டை மட்டும் அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் 12th பாஸ் பண்ணிட்டு அதுக்கான சர்டிஃபிகேட் தேவைப்படும், நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த அப்படி செலக்ட் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.